ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இனிய தெலுங்கு வருட பிறப்பு வாழ்த்துக்கள். இது இல்லாமல் ரம்ஜான் வருது. ஸோ ரம்ஜான் வாழ்த்துக்கள் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்புக்கும் ரம்ஜானுக்குமே நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஏன்னா நடிகை மும்தாஜ், ஸோ அவங்க முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்து முஸ்லீமாகவே வளர்ந்து இடையில் அந்த அளவுக்கு பிடிப்பில்லாமல் சினிமாவின் மோகத்தில் போயிட்டாங்க அப்படின்னு சமீபமாக அவங்களுடைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப எமோஷ்னலான இன்டர்வியூன்னு சொல்லலாம். எல்லா மதத்துக்காரங்களுக்குமே அவங்க பேசிக்காக டைரெக்டாக கடவுளை தான் பேசுகிறாங்க, அல்லாவை பற்றி தான் பேசுகிறாங்க. பட் இருந்தாலுமே அது எல்லா மதத்துக்குமே பொருந்தும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். அது என்ன அப்படின்னா, உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம எல்லோருக்குமே தெரியுமா, அவங்க ஒரு டாப் கிளாமர் ஆக்ட்ரஸாக ஒரு டைமில் இருந்திருக்கிறாங்க, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ வரைக்குமே அவங்க நடித்த பாடல்கள்லாம் அடிக்கடி டிவியில் வரும். ஆனால் அது அந்த நேரத்தில் சமுதாயத்தை கெடுத்ததா அந்த பாடல்கள் அப்படின்னா கண்டிப்பாக கெடுத்தது, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு 26 வயது இருக்கும் பொழுது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் சொல்கிறாங்க, ஏதோ ஸ்பாஞ்சிலைட்டிஸ் ஏதோ சம்திங் சொல்கிறாங்க. ஸோ அது இருக்குது. ஸோ அதனால் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற ஒரு ரீசனை சொல்கிறாங்க. பட் அதுக்கும் மறுபடியும் அவங்க திடீர்னு ஆன்மீகத்தின் பக்கம் ரொம்ப தீவிரமாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த உடம்பு சரியில்லாமல் போனதுக்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி நோய் வந்தோடனே எல்லாருமே கோயில் கோலம்னு சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க, நாஸ்திகம் பேசுகிறவங்களே சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நிறைய பேர் சமந்தாவுக்கு அது மாதிரி ஆச்சு, நிறைய பிரபலங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்தது இல்லையா. ஆனால் அவங்களும் கோயில் கோலத்துக்கெல்லாம் போனால் கூட மும்தாஜ் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மார்க்கெட்டு போச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் நடிகைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஆனால் அவங்க நினச்சா மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் இல்லையா. ஸோ அது கூட வேண்டாம், சினிமாவே வேண்டாம் அப்படின்ட்டு முஸ்லீம் மதத்துடைய அந்த வழிமுறைகள், பர்தா போடுறது, இதையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பண்ண ஆரம்பித்ததோடு அது சும்மா அது ஜென்ரலாகவே முஸ்லீம்கள் வெளியில் சினிமா விட்டு போனால் பர்தா போடுவாங்க தான், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு அதில் ஆழமாக இறங்கினாங்க அப்படின்னா, ஒரு மதபோதகர் பேசினா எப்படி இருக்கும், முஸ்லீம் மதபோதகர் அதுக்கு ஈக்குவலாக அவங்களுடைய பேச்சு இருக்குது. ஸோ அவங்க இந்துக்கள் சத் சங்கம்னு சொல்கிற மாதிரி அவங்க பயான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த குரானை பற்றிய விஷயங்களை பேசுவாங்க. ஸோ குரானை படிக்கும்போதோ பைபிளை படிக்கும்பொழுதோ உங்களுக்கு அந்த ஈர்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஆனால் அவங்க பேசுகிறது அவ்வளோ ஈர்ப்பாக இருக்கும். அது எல்லா மதத்துக்குமே பொருந்தும். ஸோ அதுக்கு நான் ஒரு அடிக்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ எனக்கு எதை கொடுத்தாலும் அதுக்கு ஈடு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெக்காவுக்கு போனாங்க. ஸோ உலகத்திலே இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நடுவில் அவங்க அண்ணனுடைய பராமரிப்பில் தான் இருக்கிறாங்க. சில சமயம் அவங்களால டாய்லெட்டு கூட அவங்களா போக முடியாத மாதிரி அந்த ஆட்டோமியூன் டிசீஸ் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுமா. அந்த நேரம் அந்த வலி பயங்கரமாக இருக்கும்போது அப்படியே கதறுவாங்களாம். ஸோ அப்போ அவங்க அண்ணன் ஸோ அண்ணன் கூட தான் இருக்கிறாங்க. அவங்க அண்ணன் காலை பிடிச்சிட்டு என்னம்மா பண்ணுதுன்னாங்க, நீ முதல்ல இங்கேருந்து வெளில போ அப்படின்லாம் கத்துவாங்களாம். ஸோ மேபி அந்த ஜென்ரலாகவே இது மாதிரி இன்டர்வியூஸ் எடிட் பண்ணி போடுவாங்க. ஸோ அதனால் சில விஷயங்கள் கட் பண்ணி இருக்கலாம். ஆனால் ஏன் அண்ணன் மேலே கோபம் வரணும் அப்படின்னும்பொழுது என்னுடைய அனுமானம் என்ன அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி நடிகையாக இருக்கும்பொழுது கூட ஆனந்தம் கூட இருந்திருக்கிறார். ஸோ இப்போ அவங்க ஒரு வினாடியும் அழுவுறது, குறிப்பாக இந்த நோய் வந்தாலே மனிதனுக்கு தானாகவே கடவுளை தேடி புத்தி போயிடும்.
ஸோ அப்போ அது மட்டும் இல்லை, தானாகவே தான் செய்த தவறும் தெரியும். அவங்க முஸ்லீம் மதத்தில் இருக்கிறதுனால, ஆக்சுவலாக எல்லா மதத்துலேயுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தப்பு தான் இல்லையா? காமத்தை தூண்டுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு தனியாக போகிறதே தப்பு. இதை படம் பிடிச்சி உலகம் ஃபுல்லாக காட்டுறது அது எவ்வளோ பெரிய தப்பு. அது ப்ராஸ்டியூஷனோட மோசமானது கரெக்டாக சொல்லணுன்னா. ஏன்னா ப்ராஸ்டியூஷனில் ஒருத்தங்கிட்ட தான் உடம்பு காட்டுறாங்க. இங்கே உலகத்துக்கே படம் பிடிச்சி காட்டுறது வந்து மிகப்பெரிய பாவம் தான். ஸோ அதை வந்து இவங்க சின்ன வயசுலேருந்து அந்த மதத்தின் மீது பற்றும் இருந்தது. அது ஒரு டைமுக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாத பொழுது அவங்க உணர்கிறாங்க, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. இதுதான் லா ஆஃப் கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ அதுக்காக உருகுறாங்க, என்னை மன்னிச்சிடு. அந்த டைம் வந்து ஏற்கனவே கௌதமி கூட வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து டி ராஜேந்தர் அவர்களை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. அவர் வந்து ஹீரோயினே தொட மாட்டார். அவர் தொடலைன்னா என்ன? அவர் படத்தில் இருக்கிற மாதிரி ஹீரோயினை ரொம்ப ஆபாசமாக வேறு யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ அதில் முக்கியமாக மும்தாஜ் அவர்கள் வந்து ரொம்ப மோசமாக நடித்ததே முதல் படமே டி ராஜேந்தர் படம் தான். ஸோ அந்த மாதிரி 2 பீஸை காட்டின உடனே அப்படியே அழுதுட்டு இருந்தாங்களாம் மணிக்கணக்காக. இப்போ டி ராஜேந்தர் ஒய்ஃப் வந்து ஆக்ட்ரஸ் தானே நீனு, இதெல்லாம் சகஜம் தான், இதெல்லாம் நேச்சுரல் தான்ட்டு மனசுக்கு ஆறுதல் சொன்னாங்களாம். ஸோ இது எந்த விதத்தில் வந்து இல்லையா, இதுக்கு என்ன டேர்ம்ஸ் சொல்கிறதுனே தெரில. இது மிகப்பெரிய உண்மையிலே டைரக்டர்ஸ் பண்ணுறது, ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறது வந்து மிகப்பெரிய பாவம். இந்த மாதிரி நடிகைகளை வந்து நடிக்க வைக்கிறது. ஆக்சுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட்ற பேரில் வந்து ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ் இவங்களாம் வந்து நடிகைகள் கிட்ட தப்பாக நடந்துக்குவாங்க அப்படின்வாங்க. ஆனால் அதெல்லாம் கூட பெரிய தப்பு கிடையாது. இந்த மாதிரி படம் பிடிச்சி எல்லாரையும் பார்க்க வைத்து எல்லோருடைய காம உணர்வையும் தோன்றதுக்கு ஒப்பிடும் பொழுது, ஸோ அதை வந்து மும்தாஜ் உணர்கிறாங்க. யாரோ கேட்குறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது நினச்சி நீங்கள் ரிப்பெண்ட் பண்ணுறீங்களா? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கவர்ச்சி நடிகைகள்கிட்டையும் இந்த கேள்வி கேட்பாங்க. ஆனால் இதுவரைக்கும் நான் கேட்ட எல்லா நடிகைகளும் இல்லை எதுவுமே ரிப்பெண்ட் பண்ணல. இன்னும் கேட்டிங்கன்னா இப்போ பிக் பாஸில் இருந்த விசித்ராவே வந்து அதுக்கு முன்னாடி, பிக் பாஸ்க்கெலாம் வர்றதுக்கு முன்னாடி சமீபமாக தான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் வந்து அவங்கக்கிட்டே இதே மாதிரி கேட்டாங்க. இல்லை எதுவும் நான் ரிப்பெண்ட்லாம் பண்ணல. எல்லாருமே எந்த கவர்ச்சி நடிகையாக இருந்தாலும் இது தான் சொல்கிறாங்க. ஆனால் மும்தாஜ் தான் கேட்டதுக்கு, நான் சினி ஃபீல்டுக்கே வந்திருக்கக்கூடாது, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த சும்மா இருக்கிற நேரம்லாம் நான் அப்போ ஆபாசமாக ட்ரெஸ் போட்டது, டான்ஸ் ஆடினது, கவர்ச்சி காமத்தை தூண்டக்கூடிய விஷயங்களெல்லாம் நடித்தது, இதுதான் எனக்கு திரும்ப திரும்ப அந்த குற்ற மனப்பான்மையை தூண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து அழறது, கத்துறது, அவங்க அண்ணனையே வெளியில் போகிறது, அண்ணனை எட்டி உதைக்கிறது, இதுக்கெல்லாம் இது காரணமாக இருக்கும். ஏன்னா அண்ணன் கூட இருந்தார் அப்போல்லாம். ஸோ பாடி கார்டாக அந்த நேரம் மும்தாஜ் நடிக்க போகும்போது கூட அண்ணன் தான் இருந்தார். ஸோ ஒரு தங்கச்சியை இவ்வளோ மோசமாக நடிக்க வைக்கிறதுக்கு அண்ணனே வந்து காவலாக இருக்கிறதே வந்து உண்மையிலே அது மோசமான விஷயந்தான் இல்லை? அதே மாதிரி நிறைய நடிகைங்களுக்கு அம்மா கூட இருக்கிறாங்க, அப்பா கூட இருக்கிறாங்க, மேனேஜர், இது மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் அது அவங்களுக்கும் இதில் இந்த பாவத்தில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ மேபி அந்த காரணத்தினால கூட அவங்க கோபப்பட்டு அவங்கள பார்த்துக்கிற அண்ணனையே கூட இப்போ அவங்க திட்டலாம். ஸோ அதேமாதிரி அவங்கள பற்றி அவங்க அண்ணன் சொல்லும்போது கூட தன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிற மிகப்பெரிய ஏமாளி என் தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்புக்காக நான் ரொம்ப ஏங்குவேன், என்னை ஏமாத்துறாங்கன்னு தெரிந்தால் கூட பரவாயில்ல, அந்த நேரமாவது எனக்கு அன்பு கிடைக்குதே அப்படின்னு நான் இருப்பேன் அப்படின்னு மும்தாஜ் சொல்கிறாங்க. உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் இருப்பாங்களா மேடம் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பான மெசேஜ் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல வழியில் நடப்பவர்களை துரோகம் செய்வாங்க, ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, அப்போ நீ நல்லவனாக இருக்காத, அந்த மாதிரி அர்த்தத்தில் வருது. படங்களே அப்படி தான் வருது. ஆனால் உண்மை அது கிடையாது. நீங்கள் உண்மையிலே நல்லவங்களாக இருந்தால், ஏன்னா இப்போ ஆபாசமாக நடிக்கிறத எப்படி நம்ம நல்லவங்கன்னு சொல்ல முடியும் இல்லையா? உண்மையிலே நாம் நல்லவங்களாக இருந்தால் அந்த மாதிரி நபர்கள் நம்ம நெருக்கத்திலே வரமாட்டாங்க. அதுதான் கர்மத்தின் கணக்கு. நீங்கள் தூய்மையாக இருக்கிறது தான் உங்களுடைய பொக்கிஷமே, உங்களுடைய பாதுகாப்பு கவசமே. ஸோ அந்த தூய்மை அதை நீங்கள் இழக்க ஆரம்பிக்கிறீங்க,
மனதால் கூட இழக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த பாதுகாப்பு கவசம் உடஞ்சிடும். எந்த அளவுக்கு நீங்கள் தூய்மை இழக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை ஏமாற்றக்கூடிய நபர்கள், உங்கள் நிம்மதியை கெடுக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய சொத்தை அபகரிக்கக்கூடிய நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. ஸோ அவங்க மேலே அது தப்பு கிடையாது. நாம் செய்த பாவம், அதற்கான தண்டனை கொடுப்பதற்கு சிலர் கருவியாக இருக்கிறாங்க. அவங்க செய்கிறது பாவம் தான், அதுக்கான தண்டனை தனியாக கொடுக்கப்படும். ஆனால் நம்ம செய்த பாவத்திற்கான தண்டனை கொடுப்பதற்கு அவங்க கருவின்னு புரிஞ்சுக்கிட்டு நாம் செய்த பாவத்தை நினைத்து தான் நாம் வருத்தப்படணுமே தவிர அதற்கான தண்டனை கொடுப்பவர்கள் மீது கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அவங்க இல்லாட்டினாலும் வேறு யார் மூலமாவது கண்டிப்பாக தண்டனை கிடைத்தே தீரும். ஸோ அதேமாரி உங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது மும்தாஜ் சொன்ன ஒரே விஷயம், நான் இறந்த பிறகு தயவு செய்து என்னுடைய அசிங்கமான ஃபோட்டோஸை போஸ்ட் பண்ணாதீங்க, என்னுடைய கல்லறையிலும் அந்த பாவம் வர வேண்டாம் அப்படின்னாங்க. ஸோ மும்தாஜ் அவர்கள் அந்த வலியில் துடிக்கும் பொழுது, திடீர்னு அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அவங்களே அட்டாக் பண்ணும்போது அந்த வலி தாங்காமல் கத்தும் பொழுது அல்லாவோட பயங்கரமாக சண்டை போடுவார். நான் இப்படியே சாகணும்னு தான் நினைக்கிறியா? உனக்கு தான் சக்தி இருக்குதே, இந்த வலி என்கிட்டேருந்து எடுக்க மாட்டியா? இப்படியே சாகணும்னு தான் நீ எனக்கு எழுதி வச்சிருக்கிறியா அப்படின்ட்டு அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அண்ணன் ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஆங்கர் கேட்குறாங்க, ஜென்ரலாக இந்த மாதிரி இருக்கும்போது அந்த குடும்பமே அவங்கள நிராகரிச்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அவங்கள கைவிடாமல் இப்படி பார்த்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நம்ம அப்பா அம்மா அண்ணன் தங்கை மகள் யாராக இருந்தாலும் அந்த நேரம் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் கூட ஏதோ ஒரு டைமில் அவங்கள நம்ம லவ் பண்ணியிருப்போம், அவங்களும் நம்மளை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க கஷ்டத்தில் இருக்கும்பொழுது நமக்கு நம்முடைய அன்பை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அதை நான் மிஸ் பண்ணல, பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் அந்த பணம் இருக்கும்போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு கஷ்டம் வரும்போது விட்டுருவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இவர் கூடவே வச்சு பார்த்துக்கிறது உண்மையிலே சூப்பரான விஷயம். அவர் சொன்ன மெசேஜ் சூப்பரான விஷயம் இல்லையா? ஏதோ ஒரு டைமில் நம்ம நேசிச்சிருப்போம், ஆனால் அது இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, பல ஜென்மத்தில் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ நமக்கு துக்கம் கொடுக்குறவங்க கூட பிறந்த உறவுகளாக இல்லை என்றாலும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவர்கள் நேசிப்பதற்கு தகுந்தவர்களாகவே இருந்திருப்பார்கள். நீங்களும் அப்படி தான் இருந்திருப்பீங்க. ஏன் நீங்களும் அவங்களும் ரொம்ப நெருங்கிய தொடர்பில், அப்பா அம்மா அந்த மாதிரி எல்லாம் கூட குழந்தை இந்த மாதிரி ஏதோ ஒரு உறவில் நெருக்கத்தில் தான் வந்திருப்பீங்க. ஸோ பல ஜென்மம் எடுத்து வரும்பொழுது தான் அவங்களுடைய குணம் மாறிடுது. உங்களால் அவங்க முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு எரிச்சல் வர அளவுக்கு உங்களுடைய குணம் மாறிடுது. ஸோ அதுக்காக தான் கடவுள் சொல்கிறாரு, முகத்தை பார்க்காத. ஏன்னா முகத்தில் என்ன தெரியுது? இந்த ஜென்மத்தில் அவங்க பண்ண தப்பு தான் தெரியுது. ஏன்னா இந்த ஜென்மத்தில் அதான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஆத்மாவை பாருங்கள். ஆத்மான்றது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அது இங்கே அதனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவை பார்த்தால் இந்த உடலை கடந்து பார்க்க முடியும். இந்த உடலை கடந்து அது முந்தைய உடலிலிருந்து என்ன பாவம் செஞ்சது, அதுக்கு முந்தைய உடலிலிருந்து என்ன பாவம் செஞ்சது, அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நல்லது செஞ்சது, இதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எல்லா ஆத்மாவும் ஆரம்பத்தில் நல்லது மட்டும்தான் பண்ணும். ஏன்னா ஆரம்பத்தில் கடவுள் இந்த பூமியை சொர்க்கமாக தான் படைக்கிறார். முதல் 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாகவும், அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாகவும் மாறுது. அப்படிங்கிற ரகசியத்தை சொல்வதற்காகவே கடைசி 100 வருடம் அல்லாஹ் சிவபெருமான் பரமபிதான்னு சொல்லப்படுற அந்த ஒரே கடவுள் இந்த பூமிக்கு வர ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி, இந்த பூமி சொர்க்கமாக நான் படைத்தது மட்டுமல்ல, இப்போ நரகமாக மாறிடுச்சு, இதை மீண்டும் சொர்க்கமாக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அது சொர்க்கம் ஆகணும் அப்படின்னா அந்த சொர்க்கத்திற்குரிய குணத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டால் இதே பூமி சொர்க்கமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறார். சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை ஆங்காரனா என்னன்னே தெரியாது, குழந்தைகளை விட பரிசுத்தமாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்கள இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. ஸோ இப்போ மீண்டும் அந்த மாதிரி ஆகணும், காமம் கோபம் பற்று பேராசை ஆங்காரனா என்னன்னே தெரியாத நிலை அடையணும்னா, சொர்க்கத்தில் தேவதைகள் எப்படி தங்களை ஆத்மானு உணர்ந்து பிறரையும் ஆத்மானு பார்த்தார்களோ அவங்களுக்கு அந்த தேக கவர்ச்சியில் சிக்க மாட்டாங்க.
ஏன்னா உங்களுடைய கவனம் சதா ஆத்மாவாகிய நான் கண் வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், கை கால் மூலமாக காரியம் செய்கிறேன் அப்படிங்கிறது சதா மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் இயல்பாகவே. ஸோ அந்த மாதிரி இப்போ இயல்பாக இல்லை, இப்போ இயல்பாக உடம்புன்னு பார்க்குறோம். அதனால தான் பற்று, வெறுப்பு, காமம் இதெல்லாம் வருது. ஸோ மீண்டும் ஆத்மாவில் மட்டும் கவனம் வைத்து ஆத்மாவை மட்டும் பார்க்கும் பழக்கம் வைத்தால் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களை விட்டு போயிடும். வெளி உலக கவர்ச்சி, சரீர கவர்ச்சியில் உங்களுடைய புத்தி மயங்காது. ஆனால் ஆத்மான்ற உணர்வில் நிலைச்சிருக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. அந்த சக்தியை நமக்குள்ளே நிரப்பிக்கணும் அப்படின்னா சதா சிவபரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தோம். 5000 வருடம் கழித்து மீண்டும் உலகம் அழியும் போது மேலே போயிட்டு இந்த பூமி சொர்க்கமான பிறகு வருவோம். சொர்க்கமாகிறதுக்கு உங்களை தகுதிப்படுத்தி கொண்டார். எப்படி தகுதிப்படுத்திக்கிறது? அதற்கான ஞானம் எந்த மதத்தில் இருக்குது? எந்த மதத்துலையும் கிடையாது. ஏன்னா எல்லா மதத்தையும் மனிதர்கள் தான் உருவாக்குனாங்க, அல்லது சாத்தான் உருவாக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா உலகத்தில் 2 வழி தான். ஒன்று கடவுளுடைய வழி, மற்ற அனைத்தும் சாத்தானுடைய வழி. கடவுளுடைய வழி கடவுள் நேரடியாக வந்து கொடுப்பார், இறை தூதர் மூலமாகலாம் கொடுக்க மாட்டார். ஸோ எல்லாருமே மனிதர்கள் தான். ஸோ மனித வழி கலந்துருக்கிறதுனால தான் அந்த வெட்டு குத்து இதெல்லாம் எல்லா வேதத்துலேயும் இருக்கும். ஸோ அதையும் நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணுறாங்க. கடவுள் அது சொல்லியிருப்பாரா? அவர் சொல்லியிருக்க மாட்டார்ன்றதுக்கு அதை விட நிரூபணம் வேணுமா என்ன? ஸோ கடவுள் இப்போ நேரடியாக வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக இந்த ஞானம் கிடைக்குது. முரளின்னு சொல்லுவோம். யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நம்மளும் போடுறோம். அவசியம் அதை பாருங்கள். சிம்பிளான ஞானம், சாரம். ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க சொர்க்கமாக இருந்தது. எப்போ ஆத்மான்றதை மறந்து வெளி உலக கவர்ச்சியில் மயங்கினீங்களோ அப்போ இந்த பூமி நரகமாகுது. ஏன்? ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும் தான். ஸோ ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கும் பொழுது ஆத்மா முழு விழிப்பு நிலையில், புத்தி முழு விழிப்பு நிலையில் இருக்கும். ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. மனிதர்கள் நினைக்கிற மாதிரி பிரெயினில் புத்தியோ இங்கே மனமோ கிடையாது, ஆத்மாவுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ புத்தி மயக்கம் அடையுது பாருங்கள். 2500 வருஷம் கழிச்சு உடம்புன்னு நினச்சி அப்போ தான் புத்தியும் மயக்கம் அடையுது. அப்போ தான் அதால் சரி எது தவறு எது அப்படின்னு பகுத்தறியும் சக்தியை இழக்குது. ஸோ கலியுகத்தின் இறுதியில் சிவபெருமான் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். எப்போ கொடுக்குறாரு? கலியுகம் அழியிறதுக்கு முன்னாடி மட்டும் இல்லை, சொர்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா சொர்க்கம் உருவாகிறதுக்கு ஞானத்தை உருவாகிறதுக்கு முன்னாடி தான் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதை கொடுக்குறார். ஸோ கடவுள் உலகத்தை படைத்தார், கடவுள் எங்கிருந்து படைத்தார் அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? இந்த பூமி எப்போவுமே இருக்கும். நரகமாக இருக்கும்போது கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துவார். ஸோ அந்த குணம் நமக்குள்ளே நிரம்பியவுடன் கலியுகம் அழிக்கப்பட்டு இதே பூமி சொர்க்கமாக மாற்றப்படும். இதுதான் இறைவனோட ஞானம். நாம் பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மானு வந்து சிவபரமாத்மாவை நினைச்சிக்கிட்டே இருக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் இல்லையா? ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவத்தந்தையை நினைத்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அனைத்தையும் அழிக்க வேண்டும். அதற்கு இறைவனுடைய நினைவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இறைவன் கொடுக்கிற நேரடி ஞானமாகிய முரளி முக்கியம். அதன் மூலமாக மட்டும்தான் அவ்வளோ பெரிய மாற்றம். காமத்திலே மூழ்கி கிடக்கிற கலியுக மனிதன் காமம்னா என்னன்னே தெரியாத அந்த சத்தியுக மனநிலையை அடைய முடியும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படக்கூடிய மனிதன் தன்னுடைய அத்தனையும் பிடுங்கி விட்டாலும் அவனுக்கு கொஞ்சம் கூட கோபமோ பற்றோ இருக்காது. ஆழ்ந்த அமைதியில் இருப்பான். ஏன்னா எப்போ நீங்கள் கடவுளுடைய குழந்தை ஆயிட்டீங்களோ, அதாவது இறைவனுடைய ஞானத்தை கடவுள் தான் பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அது கோடியில் ஒரு சிலருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படி பாக்கியம் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அப்படி இந்த ஞானத்தை எடுத்து இறைவனுடைய நினைவிலே மூழ்கிறவங்க, இறைவனுடைய ஞானத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைவாங்க. இந்த ஞானத்தை நீங்கள் கேட்டு புரிஞ்சுக்கிட்டாலே சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஆனால் முயற்சி பண்ணி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா சுத்தமாக என்னன்னே தெரியாத நிலையை நீங்கள் அடையிறீங்க இறைவன் நினைவில் இருந்து அப்படின்னா சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவி, அதாவது ஆரம்பத்திலே வரக்கூடிய ஸ்ரீ நாராயணனாக பிறப்பீங்க. அப்போ தான் சொர்க்கத்தின் 2500 வருட சுகத்தையும் உங்களால் அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
மும்தாஜ் அவர்களை பேட்டி எடுத்த ஷகிலா அவர்கள் ரொம்ப எமோஷ்னலாக, ஏன்னா 2 பேருமே பிறப்பால முஸ்லீம்கள் இல்லையா. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ செய்யாத விஷயத்தையெல்லாம் நான் சினிமாவில் செஞ்சுட்டேன். ஏன்னா ரொம்ப ஆபாசத்தின் உச்சமாகவே நிர்வாணமாகவே அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஆபாச காட்சிகள், காம காட்சிகள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் அவங்களுடைய பேரே பிரபலமாக இருந்தது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம். ஸோ ஆனால் உன்னை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குது. ஏன்னா சீக்கிரமாக நீ வெளியில் வந்துட்ட, கடவுளை நோக்கி போயிட்ட, ஏன் என்னால் முடியல? நானும் இதை வந்து யாராவது என்கிட்ட வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரல. நம்ம எத்தனை வீடியோ போட்டிருக்கிறோம், ஷகிலா அவர்களை வச்சே போட்டிருக்கிறோம். அதை பார்க்கல அவங்க அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண முடியும்? அல்லது அவங்க ஏதோ ஒரு வீடியோன்னு தள்ளி இருக்கலாம், அதுதான் அவங்களுக்கு நேரம் இல்லைன்னு, அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ குறைஞ்சபட்சம் இந்த வீடியோவாவது அவங்க கண்ணில் படணும், அவங்க பார்க்கணும். அதற்காக தான் நேரடியாக அல்லாஹ் கொடுக்குற ஞானத்தை கொடுக்கிறோம். மத குருமார்கள் சொன்ன ஞானம் கிடையாது. இறை தூதர்கள் யார்? இறைவன் தான் வந்து அவருடைய செய்தியை கொடுக்குறார். அந்த செய்தியை நாம் தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம். ஸோ அப்போ நாம் தான் உண்மையான இறை தூதர்கள். இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், இது வரைக்கும் உங்கள் மதத்தில் படித்தது உண்மையா அல்லது இது உண்மையா? இங்கே எந்த விதமான வன்முறையும் கிடையாது, கதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆத்ம உணர்வில் இருக்கும்போது புத்தி தெளிவாக இருந்தது. எல்லோரையும் சகோதர ஆத்மாக்களாக பார்த்தீங்க. உங்கள் கணவன் மனைவிக்கு இடையில் கூட காமம் இருக்காது. ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆனால் காமம் இருக்காது. அப்போ எப்படி குழந்தை பிறக்குன்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அதுதான் யோக பலத்தின் மூலமாக குழந்தை பிறக்கிறது அப்படின்னு சொல்கிறது. குரானில் கூட சொர்க்கத்தில் உங்களுக்கு பரிசுத்தமான மனைவிகள் கிடைப்பார்கள் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிறது விபச்சார மனைவி, அதான அர்த்தம். ஏன்னா இங்கே திருமணம் பண்ணுறதே காமத்திற்காக, அங்கே காமத்திற்காக திருமணம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் இப்போவே காமத்தை விட்டால்தான் அங்கே போகிறதுக்கு, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய குணம் இங்கே இருக்கணும். இந்த குணம் இறக்கும்போது உங்களுக்கு என்ன குணம் இருக்கோ அதற்கேற்ப தான் அடுத்த ஜென்மம் அமையும். இப்போ நாம் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், நம்ம கூட பிறந்தவங்க எப்படி இருக்கிறாங்க, இது எல்லாமே முன் ஜென்மத்தில் நம்முடைய குணம் நிர்ணயிச்சது. நம்ம செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப தான் பிறப்போம். அதற்கேற்ப தான் நம்ம தொடர்பில் நிறைய பேர் வருவாங்க, நல்லவர்கள் வருவாங்க, ஏமாத்துறவங்க வருவாங்க. அவங்க அது நம்ம புரிஞ்சிக்கலாம். புண்ணிய கணக்கு பாவ கணக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறோன்றது நம்ம தொடர்பில் வரக்கூடிய நபர்கள் நம்மக்கிட்ட நடந்துக்கிறத வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, கேட்குறாங்களே இதிலேருந்து நான் எப்படி வர்றது, அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் மன்னிப்பார் அப்படின்றாங்க. கிறிஸ்தவர்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு அவர் மன்னிச்சிட்டாருன்னா பாவமே செய்யாதவன் என்ன பைத்தியக்காரனா? இது ஒரு பெரிய கேள்வி இருக்குது இல்லை? எல்லாத்தையும் அவர் மன்னிச்சிட்டார் அப்படின்னா அப்போ நேர்மையாக கடவுள் நம்பிக்கையோட பயபக்தியோடு இருக்கிறவனுக்கு வித்தியாசம் இருக்கணும்ல. கடவுள் மன்னிக்கிறவர் தான், அதுக்கு தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார் இல்லையா? நம்ம எல்லா பாவம் செய்கிறோன்னு அவருக்கு தெரியுது, இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஆனால் இந்த ஞானத்தை எடுத்து உங்களை மாற்றிக்கும் போது உங்களை நீங்களே மன்னிக்கிறீங்க. என்னத்தை மாற்றிக்கிறது? அந்த பாவம் செய்யக்கூடிய குணத்தையே இல்லையா? காமம் பிறரோடு அல்ல, உங்கள் கணவனோடு உங்கள் மனைவியோடு வைத்தாலே அது பாவம்தான். ஏன்னா நீங்கள் எந்த பெண்ணையுமே இச்சையாக பார்க்கலன்னா சத்தியமாக உங்கள் மனைவியை பார்த்தாலும் உங்களுக்கு காம உணர்வு வராது. எந்த ஆணையுமே நீங்கள் இச்சையாக பார்க்கலன்னா சத்தியமாக உங்கள் கணவனை பார்த்தாலும் உங்களுக்கு இச்சை காம உணர்வு வராது. ஸோ பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு காம உணர்வு வராததுக்கு இதுதான் முக்கியமான காரணம். அந்த மாதிரி மனைவி கிடைக்க அவன் கொடுத்து வைக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், காம ருசியை அந்த பொண்ணுக்கு கொடுத்து அந்த பொண்ணை வந்து அடிமையாக்கி விட்டுடுறான். ஆனால் ஒரு சிலர் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு விட்டுடுறாங்க. ஸோ அது நல்ல கணவன் நல்ல மனைவி. ஆனால் ஆண்கள் பெரும்பாலும் பள்ளி காலேஜ் இங்கேயே அந்த காமம் சார்ந்த எக்ஸ்போஷர்லாம் ரொம்ப அதிகம். பசங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, இதை பற்றி நிறைய படங்கள் பார்ப்பாங்க. இப்போ பெண்களுமே ஓரளவுக்கு அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உலகம் அழியணுமே, பாவம் நிரம்பணும் இல்லையா? அதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ இப்போ மும்தாஜ் அவர்கள் எப்படி வந்து கடந்த கால பாவத்தை நினச்சி உருகிறாங்களோ இது ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். ஸோ அவங்க கொடுத்து வச்சவங்க இப்போவே அதை உணர்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த நிலையில் இருக்கிற எல்லாருமே உணர்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். குறிப்பாக இது உடலால் செய்த பாவத்துக்கு உடல் முழுவதும் வலி வருது. அதனால தான் இயேசு சொல்லியிருப்பார், கையினால் ஒரு பாவத்தை செய்தால் அந்த கையை வெட்டி போட்டுடு. ஏன்னா
நரகத்தில் நீ அனுபவிக்கிற சித்திரவதையை ஒப்பிடும்போது இது நலமாக இருக்கும்னுவார். அப்படின்னா அப்படி ஒரு நெருப்பு இருக்குது, அங்கே போய் குதிப்போம், அப்படி கிடையாது. அதற்கான தண்டனை அப்படி இருக்கும். மேபி கை வழியாகவே தண்டனை கிடைக்கலாம். இல்லை பேரலைசிஸ் அட்டாக் வந்து ஒரு பக்கம் கை வராமல் போகிறத பார்க்குறோம். சிலருக்கு ஏதாவது மிஷினில் கைவிட்டு கை வராமல் போகிறத பார்க்குறோம். இது மாதிரி நிறைய நடக்குது. ஸோ அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் சின்ன வயசில் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களாம், நான் வந்து உனக்கு வந்து 2 ரூபா கொடுக்குறேன், 2 ரூபா 10 ரூபாவோ, நீ போய் அந்த டீச்சரோட இடுப்பை கிள்ளிட்டு வந்துட்டு. அவங்க டீச்சரை ஸ்கூல் படிக்கும்போது உடனே இந்த பையன் போய் கடகடன்னு போய் கிள்ளி இருக்கிறான். அவங்க பள்ளியர்னு ஒன்று விட்டுருக்குறாங்க. பட் அதுக்கப்புறம் இவனுக்கு 10 ரூபா கிடச்சது சந்தோஷம். அதுக்கப்புறம் பெருசான பிறகு பார்த்திங்கன்னா மிஷினில் வேலை செய்யும்போது அவருடைய விரல் காலி ஆயிடுச்சு, 2 விரல் துண்டாக போயிடுச்சு. அப்போ கர்மா அப்பப்போ அதே ஜென்மத்திலே நம்ம வந்து உணர முடியுது பாருங்கள், இப்போ செஞ்ச பாவம். இது இல்லாமல் முன் ஜென்மத்து பாவங்களும் இருக்குது. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவை. ஏன்னா அந்த பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை தானாக வரும். அந்த பாவத்தை இப்போவே செய்வீங்க. அதனால் ஏன் அப்போ செய்த பாவத்துக்கு இப்போ தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. அது வந்து ஊனமாக பிறந்தவர்களுக்கு அந்த கவலை இருக்கலாம். அவங்களுக்கும் தெரியும் இப்போ என்னென்ன குணம் வெளிப்படுது. ஸோ இதை வச்சு தான் இப்போ இந்த ஊனமாக பிறந்தே எனக்கு அந்த அசுர குணம் வெளிப்படுதுன்னா நான் ஆரோக்கியமாக அழகாக பணக்காரனாக பிறந்திருக்கும்போது என்னென்ன பாவம் செஞ்சுருப்பேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கலாம். ஸோ ஷக்கீலா அவர்கள் சொல்கிற மாதிரி இதிலேருந்து நான் எப்படி விடுபடுறது? ஒரே வழி, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து, ஏன்னா பாவம் செஞ்சது ஆத்மா தான் இல்லை, வெவ்வேறு உடல் எடுத்து செய்யும். அப்போ அந்த ஆத்மா இப்போ அழுக்காயிடுச்சு. அந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்தணும். சிவ பரமாத்மாவை நினைவு செஞ்சு நினைக்க நினைக்க கூடவே இறைவன் கொடுக்குற ஞானமாகிய முரளியை படிக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அப்படி கஷ்டமாலாம் இருக்காது. நீங்கள் பைபிள் குரான்லாம் படிச்சிங்கன்னா ஒரு சில இடங்களில் பேசுகிறது கடவுளாக சாத்தானான்னு நமக்கு டவுட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மதத்துலேயுமே இருக்கும், கீதையிலும் அப்படி தான் இருக்கும். அப்போ ஏன் அப்படின்னா எழுதுனதே சாத்தான் தான், அதாவது மனித வழி தான். ஸோ கடவுளுடைய ஞானத்தை கேட்கும்பொழுது தான் அது சாத்தானுடைய வழினே உங்களுக்கு புரியும். ஒரிஜினலாகவே சொர்க்கம் எப்படி இருக்குன்றதெல்லாம் கடவுள் அந்த முரளியில் சொல்வார். அதை கேட்க கேட்க தான் நாம் இப்போ நரகத்தில் இருக்கிறோன்றதே நமக்கு தெரியும். ஸோ இந்த நரகத்திலிருந்து நாம் தப்பிக்கணும். அதற்கு சொர்க்கத்தின் குணத்தை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கணும். அந்த இதுவரைக்கும் செய்த பாவம், அந்த பாவத்தை தூண்டக்கூடிய குணம் உங்கள் மைண்டில் இருக்கும், உங்கள் புத்தியில். ஸோ அதை ஃபுல்லாக இறைவனுடைய நினைவிலும் இறைவன் கொடுக்குற ஞானத்தை, அது ஃபுல்லாக தெய்வீக குணத்தை வளர்த்துக்கிறதுக்கான ஞானமாக இருக்கும். அந்த ஞானத்தை திரும்ப திரும்ப மனதுக்குள்ளே அசைப்போட்டு அந்த குணம் நிரம்ப நிரம்ப அசுர குணம் வெளியேறிடும். இப்போ பாவம் செஞ்சுருக்கிறேனே தண்டனை கிடைக்காதா? கண்டிப்பாக வரும், அது தேடி வரும், பாவத்தை தேடி. ஆனால் நீங்கள் தான் இங்கே பாவத்தை அழிச்சிட்டிங்களே, என்ன பண்ணுறது? வந்து இங்கே தானே எங்கேயோ இருந்தாங்கன்ட்டு ஓடிடும். அல்லது பக்கத்தில் வரும், ஈட்டி மாதிரி குத்த வேண்டியது ஜஸ்ட் ஒரு முள் குத்துன மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு இறைவன் கையை பிடிக்கணும், அதாவது இறைவனுடைய நினைவில் இருக்கணும், இறைவனுடைய ஞானத்தை கேட்கணும். நீங்கள் உடலை வருத்தி எங்கேயும் போக தேவையில்லை. மெக்கா, மதினா, இமயமலை, ஜெருசலம், திருவண்ணாமலை, கிரிவலம், ஏற்கனவே உங்கள் உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது, இதில் அங்கே வேறு எப்படி சுத்த முடியும்? அது மாதிரி சுத்தினதுனாலேயே உடல் மோசமாகி படுத்த படுக்கையாகவே இறக்கும் வரை இருக்கிறவங்கள நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ கடவுளை அலைய விடுறவர் கிடையாது, உங்களை தேடி அவர் வரார், உங்கள் வீடு தேடி வரார். நீங்கள் ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு பயந்துட்டு ஐயோ கரிமீனை விடணுமா, காமத்தை விடணுமா, கோபத்தை விடணுமா, பற்றையே விடணுமா, அதுக்கு நான் இமயமலைக்கு போய்க்கிறேன், மெக்காவுக்கு போய்க்கிறேன், அது ஈஸியாக தான் இருக்குதுன்னா அது போகிறதுனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. மனசில் நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கலாம், எதையோ அடைஞ்சிட்டதாக. போயிட்டு வந்துட்டு என் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லைன்னு யாராவது சொல்லுங்களா? அவங்களுடைய குணமே மாறிடுச்சுன்னு சொல்லுங்களா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த இறைவனுடைய ஞானத்தை நீங்கள் 1 வருடம் 1 மாதத்துலேயே உங்களுக்குள்ளே என்னென்ன குறை இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். கண்டுபிடிக்கும் போதே அது மாற ஆரம்பிச்சிடும். 1 வருஷத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, எப்படா இப்படி மாறின அப்படின்ட்டு. ஸோ இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. இல்லை நான் செலிப்ரிட்டி, நான் எப்படி போகிறது, அல்லது நான் பிஸியாக இருக்கிறேன், இருக்கவே இருக்குது. கூகுளில் நீங்கள் பிரம்மகுமாரிஸ் முரளின்னு போட்டிங்கன்னா எல்லா லாங்குவேஜிலும் இருக்கும், உலகத்தில் உள்ள எல்லா லாங்குவேஜிலும், உலகத்தில் எல்லா மொழியிலும் இருக்குது பிரம்மகுமாரிஸ் சென்டர்.
அல்லாவே வந்து கொடுக்குற ஞானம். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். கடவுள் ஒருத்தர் தான், அவர் ஒரே தடவை தான் வராரு, ஒரே ஞானத்தை தான் கொடுக்குறார். ரொம்ப ஈஸியான ஞானம். ஆனால் கோடியில் சிலர் தான் அல்லாவை கண்டுபிடிச்சி அவர்கிட்டேருந்து நேரடியாக ஞானத்தை எடுக்கிறாங்க. மற்றவர்கள்லாம் நபியை பிடிச்சிட்டு அல்லாவை விட்டுடுறாங்க, கிருஷ்ணரை பிடிச்சிட்டு சிவபெருமானை விட்டுடுறாங்க, இயேசுவை பிடிச்சிட்டு பரமபிதாவை விட்டுடுறாங்க. என்ன பண்ணுறது? ஆனால் உங்களுக்கு கவலை இல்லை. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்க்குறீங்கன்னா சத்தியமாக நீங்கள் தேவதை ஆத்மாவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ மதத்தை பரப்ப வரவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுதான் முதல் பிறவி. அதனால தான் அதுக்கு தூய்மை சக்தி இருக்கும். கடவுள்கிட்டேருந்து நேரடியாக அந்த ஆத்மா அவங்களுக்குள்ளே பிரவேசமாகும். உதாரணத்திற்கு இயேசுக்குள்ளே கிறிஸ்துன்ற ஆத்மா வருது. ஆனால் அது தெரியாமல் அவங்க இயேசு கிறிஸ்துன்னு மொத்தமாக சேர்த்து சொல்லிடுறாங்க. அந்த பரிசுத்த ஆவி தான் கிறிஸ்து ஆத்மா. அதேமாரி முகமது நபிக்குள்ளே ஜிப்ரேல்ன்ற ஒரு ஆத்மா வந்து பேசுது. ஆனால் அவங்க வெளியிலேருந்து பேசுது அப்படின்னு தப்பாக அதில் போட்டிருக்குது. ஸோ இதேமாரி தான் எல்லாருக்குமே. அவர் பேர் மறந்து போச்சு, சித்தார்த், அவர் உடம்புக்குள்ளே புத்தர் ஆத்மா வருது. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இது மதத்தை உருவாக்குறதுக்காக கடவுள்கிட்ட இருந்து வருது. எப்போ வருது? நரகத்தில் தான் வருது. அதுதான் முதல் பிறவியே அதுக்கு இல்லையா? நரகத்தில் தானே தோன்றுது. கடந்த 2000 வருடமாக தானே எல்லா மதமும் தோன்றுது. புத்த மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ சொர்க்கத்தில் தேவதா தர்மம், அதுதான் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம்னோ, அது நரகத்தில் வரும்போது ஹிந்து அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ ஹிந்து கீழான நிலை ஆகுது. அந்த கீழான நிலையிலேருந்து தான் மற்ற தர்மங்களே உருவாகுது. ஸோ அப்போ அந்த உயர்ந்த சொர்க்கத்துக்கு, ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு போகணுன்னா நீங்கள் கடவுளை நினைத்தால் தான் போக முடியும். ஸோ முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்க, சொர்க்கத்தில் நான் வந்து முகமது நபியோடு இருக்கணும் அப்படின்னாங்க. கரெக்டு தான். முகமது நபியே நரகத்தில் தான் வருவார், இயேசுவே நரகத்தில் தான் வருவார், புத்தரே நரகத்தில் தான் வருவார். அப்போ அவங்க அவரோட வரணுன்னா என்ன அர்த்தம்? அவர் வரும்போது கூட ஆக்சுவலாக அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. அதனால தான் அவங்க சொல்கிறத யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க தர்மத்தை ஆத்மாக்களே மேலேருந்து இறங்க ஆரம்பிக்கும். அது சொர்க்கம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு அது சொர்க்கம் மாதிரி. அதனால தான் அது வந்து இந்தியாவிலும் டெல்லி சார்ந்த பகுதி தான் சொர்க்கமாக இருக்கிறது. மற்ற மதங்களும் வெளியில் தோன்றதுக்கு காரணம் நம்மளால் அவங்க கெட்டுடக்கூடாதுல்ல. நம்ம கெட்டு போக ஆரம்பிச்சிடுறோம் நரகத்தில். அவங்க அப்போ தான் மேலேருந்தே வருது அந்த ஆத்மா பரிசுத்தமாக. ஸோ கொஞ்ச நாள் அது பரிசுத்தமாக இருக்கட்டும் தான் கடவுள் அங்கே பிரித்து வைக்கிறார். ஆனால் சாத்தான் விடுவானா? ஸோ எல்லாரையும் இப்போ இன்டர்நெட் டெக்னாலஜி, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அதிகமானோடனே சர்வசாதாரணமாக ஒரு நாட்டுக்கும் போகிறது இதெல்லாம் நடக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் எல்லா மதமும் வந்துடுச்சு. ஸோ ஒன்றும் ஒவ்வொரு வழியை போதிக்கும். அதுதான் சாத்தானுடைய வேலை இல்லையா? இந்த மதத்தில் ஒன்று சொல்லும், இன்னொரு மதத்தில் வேறு ஒன்று சொல்லும். ரெண்டுமே சாத்தான் தான் பண்ணுறது. சாத்தானா மனித வழி. ஸோ அப்போ 2 பேரும் அடிச்சிக்க வேண்டியது தான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்களே மிங்கிள் ஆகிடுறாங்க இல்லையா? ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் மிங்கிள் ஆகும் பொழுது யார் ரொம்ப கீழானவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய குணம்தான் மேலானவர்களாக, அதாவது குணத்தில் மேலானவர்களுக்கு பிடிச்சி இழுத்து அவங்களையும் கீழே இழுக்கும். ஸோ அப்படி தான் எல்லாருமே கலியுகத்தின் இறுதியில் பாவம் நிரம்பியவர்களாக ஆகும்பொழுது தான் கலியுகம் அழிக்கப்படுது. ஆனால் அதற்கு முன்பு இறைவனின் நினைவிலிருந்து கலியுகம் எவ்வளவு மோசமானாலும் என்னுடைய பார்வையில் கொஞ்சம் கூட காமம் இருக்காது. என்னுடைய வார்த்தையில் இனிமையான வார்த்தை தான் இருக்கும். என்னுடைய மனம் பிறர் நல்லா இருக்கணுன்ற சுப பாவனை மட்டும்தான் வைக்கும். ஏன்னா இதைத்தான் கடவுள் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுக்கு மெயினாக எல்லாத்தின் மீது உள்ள பற்றை அறுத்தெறியணும். அது முக்கியமான விஷயம். தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இது எல்லாமே என்னது? தேகத்தின் தர்மம் இல்லையா? முஸ்லீம் குடும்பத்தில் உடம்பை எடுத்திங்கன்னா நீங்கள் முஸ்லீம். அப்படியே அந்த உடம்பை கட்டிட்டு அடுத்த ஜென்மம் கிறிஸ்தவ உடம்பில் போய் பிரவேசம் பண்ணிங்கன்னா நீங்கள் கிறிஸ்டின். அதுதான் தேகத்தின் தர்மன்றது. ஆத்மாவின் தர்மம் அமைதி. அது ஆத்மாவின் அப்பா சிவ பரமாத்மா. ஸோ அவரை நினைக்கும்போது தான் அவருக்கு சமமாக தெய்வீக குணமுடையவர்களாக நாம் மாறுறோம். கடவுள் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆனால் சொர்க்கம் இதே பூமி தான் மாறுது. அங்கே கடவுள் வர்றது கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். சொர்க்கத்தில் கடவுள் வர்றதே கிடையாது. அதனால்தான் காட் இஸ் லவ், அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நம்மை சொர்க்கத்திற்கு தயார்படுத்திட்டு அவர் சொர்க்கத்துக்கே வர்றது கிடையாது. எவ்வளோ பெரிய தியாகம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஷகிலா சகோதரிக்கு
நெருக்கமானவர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அவங்களுக்கு அனுப்புங்க. ஏன்னா இந்த ஞானத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேன், வரவே இல்லையே அப்படின்னு நாளைக்கு நம்மை குறை சொல்லக்கூடாது. ஸோ அதற்காக அவங்களுக்கும் சரி, மும்தாஜ் சகோதரிக்கும் சரி, எல்லா மத சகோதரிகளுக்கும் நாஸ்திகர்களுக்கும் அனுப்புங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பாவம் அதிகமாக இருந்தால் அது அவங்கள பார்க்க விடாது. அது நம்ம தப்பு கிடையாது இல்லையா? நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அவங்க பார்க்கல அல்லது பார்த்தும் அதை பார்த்துட்டாலே போதும். தேவையான நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய் வரும்போது தானாக இறைவனை கரெக்டாக நினைக்கும் பொழுது மட்டும்தான் அந்த உடல் நோயோடைய பாதிப்பே அவங்களுக்கு தெரியாது. உடல் நோயை அனுபவிக்கும், ஆனால் உடல்லேருந்து விலகி இருக்கிறாங்களே ஆத்மான்னு, பரமாத்மாவோடைய நினைவில் இருக்கிறாங்களே, செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிற சிவனோடு இருக்கும்பொழுது உடலில் இருக்கும் வேதனை உங்களுக்கு உணர முடியாது. மற்றபடி நோய் வருவது நல்லதுன்றார். ஏன்னா நோய் மூலமாகத்தான் நீங்கள் செய்த பெரும்பான்மையான பாவங்கள் அழிக்கப்படுது. எல்லா பாவமும் நோயினாலே அழிஞ்சிட்டா நீங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலின்றார். ஏன்னா மற்ற தண்டனையெல்லாம் கொடுத்தா உங்களால் தாங்கவே முடியாதுன்றார். ஸோ இதில் ஷகிலா அவர்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்பாங்க. அல்லாஹ் தானே எல்லாத்தையும் பண்ண வைக்கிறார், அப்படி தான் போட்டிருக்கும் பைபிள்லையும் குரான்லையும். அவர் அனுமதி இல்லாமல், இந்து மதத்தில் கூட வரும் இல்லையா, அணு கூட அவர் அனுமதி இன்றி அசையாது. அப்போ பாவமெல்லாம் அவர் தான் பண்ண வச்சாருன்னு ஆகிடும். ஆனால் உண்மை அப்படி கிடையாது. அதுதான் மனித வேதங்கள். இப்படியெல்லாம் போட்டிருந்தா அப்புறம் தப்பு பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க இல்லையா? உண்மையில் கடவுள் தலைகீழே தொங்கிட்டு இருக்கிற மனுஷனை நேராக்கிறார் கலியுகத்தில். இது பைபிளில் அந்த ஜெனிசிஸ் உலகத்தை உருவாக்குற அந்த முதல் அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே சீரற்று இருந்தது, கடவுள் சீர்படுத்தினார்னு இருக்கும். ஸோ நம்ம என்ன நினச்சிக்குவோம், இயற்கையெல்லாம் சீரற்று இருந்தது, அதை சீர்படுத்தினார்னு நினச்சிக்குவோம். ஏன்னா அதுலேயே அப்படி தான் போட்டிருக்கும். ஓகே, அதுவுமே நடக்கும், உலக அழிவின்போது அதுவும் நடக்கும். ஆனால் நம்முடைய குணம் மாறிய பிறகே அது நடக்கும். ஏன்னா நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த உடலை விட்டு போகிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் இந்த உலக அழிவு நடக்கும். அதுக்கு இயற்கை சீற்றமும் மனிதர்கள் உருவாக்குற யுத்தமும் காரணமாக அமையும். ஸோ அடுத்தது நீங்கள் சொர்க்கத்தில் பிறப்பீங்க. ஸோ அப்படி சொர்க்கத்திற்கு போவதற்கான ஞானத்தை கடவுள் இப்போ கொடுக்குறார். அவ்வளவுதான் அவருடைய வேலை. இந்த கடைசின்னு ஒரு வருடம் மட்டும்தான் அவருடைய வேலை, அதுக்கப்புறம் அவர் வரமாட்டார். இப்போ ஷகிலா அவர்கள் சொல்கிறாங்களே, சின்ன வயசில் எனக்கு தெரியும், தப்புன்னு தெரியும், இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மும்தாஜ் அவர்களும் நான் 16 வயது, நான் காசுக்காக வரல, இவங்களாம் கன்வின்ஸ் பண்ணி என்னை இப்படி நடிக்க வச்சாங்க அப்படின்றாங்க. இப்போ என்னென்னா, தவறு செய்யாதவர்கள் யாருமே கிடையாது, பாவிகள் இல்லாதவர்கள் யாருமே கலியுகத்தில் கிடையாது. அது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ ஆனால் இந்த பாவத்தை நாம் உணர்ந்து பச்சாதாபப்படுறோம் இல்லையா? ஸோ அந்த பச்சாதாபப்படணும். ஆனால் இப்போ உங்களுடைய குணத்தை முற்றிலுமாக மாற்றி காட்டணும். ஷகிலா அப்படி மாற்றி காட்டியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஆனால் அது ஆனால் அதுக்காக நாம் இதுக்கு முன்னாடி செய்த பாவத்திற்கான தண்டனை வராதா அப்படின்னா வரும். இப்போ வருது தானே. ஷகிலா அவர்கள் நிகழ்ச்சியில் இப்போவே என்னை திட்டுறாங்க, நீ யோக்கியமானு திட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த பாவத்தின் கணக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்துட்டு இருக்கும். பட் ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு இறைவனோடு மட்டும் புத்தியை இணைத்து நான் அப்படிப்பட்டவளே கிடையாது அப்படிங்கிறத உங்களுடைய கேரக்டரில் வெளிப்படும் பொழுது உண்மையிலே உங்களுக்குள்ள அந்த விகாரங்களோ அந்த விகாரத்தை தூண்டக்கூடிய கேள்விகளை கேட்குறதோ, ஸோ அந்த மாதிரியும் அவங்க பண்ணுறாங்களே, ஸோ அதையெல்லாம் கூட ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஒரு பக்தி மார்க்கத்தை நோக்கிய பயணம் மாதிரி அவங்களுடைய கேள்வி பதில் அமைந்தால் அப்போ தான், ஏன்னா நம்ம என்ன கேட்குறோமோ அதை தானே சிந்திக்க போகிறோம். ஸோ அப்போ இதே சிந்தனையில் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குப்பை பலகீனங்கள், நிறைய பலகீனம், காமம் முக்கியமான பலகீனம், அது இல்லாமல் நிறையா இருக்கு இல்லையா? கோபம், பற்று, மாமிசம் சாப்பிட்றது, மற்றபடி ட்ரிங்க்ஸு, ட்ரக்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் விட்டு நீங்கள் இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு அந்த பலம் கிடைக்கும், அந்த ஆனந்தம் கிடைக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். வெளி உலகத்தில் ஆனந்தத்தை தேடுறதுனால தான் பிரச்சனை.
இப்போ நீங்கள் மெக்கா மதீனாவுக்கு போனால் எனக்கு சந்தோஷம், ஜெருசலம் போனால் சந்தோஷம், இமயமலை போனால் சந்தோஷம். சரி, நான் வருஷம் ஃபுல்லாக போயிட்டே இருப்பீங்களா? சினிமாவுக்கு போகிறதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சினிமாவுக்கு போகிறது ஒரு பாவனை, என் தலைவனுடைய படத்தை பார்க்க போகிறேன்ட்டு அவன் அனுபவிக்கிற அதே சந்தோஷத்தை தான் கோயில்லையும் போய் அனுபவிக்கிறீங்க. பட் இது கொஞ்சம் புனிதமாக இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் உள்ளுணர்வு நல்லாயிருக்கும். ஆனால் நிரந்தரமாக அதுவும் என்னது, அங்கே இருக்கிற வரைக்கும் தான் அந்த உணர்வு. வீட்டுக்கு வந்தோடனே பழைய அதே குணம்தான் இருக்கும். அதே நீங்கள் சண்டை போடுறதா இருக்கட்டும், எதுவுமே மாறாது. ஏன்னா இங்கே மனதை மாற்றணும். அதற்கு இறைவனுடைய ஞானம் உள்ளே போய்கிட்டே இருக்கணும். இறைவனுடைய நினைவு இருந்தால்தான் இறைவனுடைய ஞானமே உள்ளே போகும். அப்போ இறைவன் எப்படி இருப்பார்னு சொல்லப்படலையே எந்த மதத்துலேயும். அப்புறம் எப்படி நீங்கள் இறைவனை நினைப்பீங்க? இப்போ இறைவன் சொல்கிறார், ஆத்மா நீங்கள் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற மாதிரியே நானும் ஒரு ஆத்மா, பிறக்கலை, நீங்கள் பிறந்துட்டீங்க, அவ்வளோதான். டைரெக்டாக ஒரு வயோதிகர் உடலை பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்குறேன். அப்போ மனித உடலே எடுக்காத சிவத்தந்தையின் நினைவாக தான் சிவலிங்கம், அதாவது சிவனுடைய ரூபம், ஆத்ம ரூபத்தை நாம் வழிபடுறோம். அவருக்குன்னு சொந்த உடல் கிடையாது. அதனால்தான் அல்லாஹ்வை யாரும் பார்ப்பதில்லை, அவர் யாருக்கும் பிறந்ததில்லை, இப்படியெல்லாம் போட்டிருக்குது. ஸோ அது சிவனுக்கு மட்டுமே பொருந்தும். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அது கடவுள் கொடுக்குற அறிமுகத்தின் மூலமாக தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இல்லை நான் குரானில் இருக்கிறத தவிர வேறு எதையும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்னா என்ன பண்ணுறது? வீடு தேடி வந்த மகாலட்சுமியை நீங்கள் வெளில துரத்துனீங்க, யாருக்கு நஷ்டம்? ஸோ அதனால் சாத்தான் எழுதிய வேதத்தில் அல்லாஹ் தான் இதுக்கு காரணம், கர்த்தர் தான் இதுக்கு காரணம், கிருஷ்ணர் தான் இதுக்கு காரணம் கிடையவே கிடையாது. நீங்கள் செய்கிற பாவத்துக்கெல்லாம் அவங்க பொறுப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் செய்த பாவத்தை சரிப்படுத்தி அனுப்பியவர் அவர். கிருஷ்ணர் கிடையாது, கிருஷ்ணர் கடவுள் கிடையாது. அவர் சொர்க்கத்தில் பிறக்கிற முதல் மகாராஜா, பூமியில் பிறந்தவர்களில் நம்பர் 1 அவர், அவ்வளோதான். அப்படி ஆக்கிறவர், அவரை ஆக்கிறவர் சிவபெருமான். இப்போ இந்த ஞானத்தை கொடுத்து பக்காவாயிட்டிங்கன்னா நீங்கள் கூட ஸ்ரீ கிருஷ்ணராக பிறக்க முடியும். உங்கள் முயற்சியில் தான் இருக்குது. சரி, 16 வயதிலே நமக்கு இந்த ஞானம் கிடைச்சிருந்தா நம்ம வாழ்க்கை இப்படி மோசமாக இருக்காது. இன்னும் சின்ன வயசுலேயே கிடச்சிருந்தா இந்த ஞானத்தை நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருப்போமே, அப்படிலாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும், அதில் நன்மை இருக்கும். இதை கடவுள் நிச்சயிக்கிறது கிடையாது, இது தானாக நடக்குது இந்த நாடகம்ன்ற. அதே மாதிரி கடவுள் கூட எப்போவுமே கடைசியில் வருவதும் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. அவரே இந்த நாடகத்தில் கட்டுப்பட்டிருக்கிறன்ற. அவர் அப்போ தான் வரார். அவர் வந்த உடனே இந்த ஞானத்தை கொடுக்குறார். எடுக்கிறவங்க தன்னை மாற்றிக்கிறவங்க சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு தகுதியாகிறதுனால இந்த பூமி சொர்க்கமாக மாறுது. இப்படி தான் நடக்குதே தவிர நடுவில் கடவுள் வந்து இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்லாம் கடவுள் சொல்கிறதே கிடையாது யாருக்கிட்டேயும். பாவம் பண்ண, ஆனாலும் கடவுள் கொடுத்த இந்த ஞானம் வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். ஸோ அந்த எச்சரிக்கையை தான் மும்தாஜ் புரிஞ்சிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து கடவுள் நேரடியாக சொல்ல நீ பண்ணது தப்புன்ட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி பரிசுத்தமாக இருந்தாங்களா? இப்போ குரானை படிக்கிறதுனால கிடையாது, இதுக்கு முன் ஜென்மத்திலலாம் பரிசுத்தமாகி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாக கெட்டு போவோம். ஸோ அப்போ அந்த பழைய பரிசுத்த நிலை உங்களுக்குள்ளே அது தானாகவே அதுதான் சரியானதுன்னு தெரியும் யாராக இருந்தாலும். அதனால தான் நீங்கள் இந்த தவறான விஷயம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி அடிக்காமல் தூக்கமே வராது. ஏன்னா அது அந்த குற்றமனப்பான்மையை மறக்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதில் இருந்தாலும் நீங்கள் விலகி இருக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக, இப்போ இவங்களுக்கு வந்து மும்தாஜ் அவர்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். தண்ணி அடிக்கிறது நடிகையாக இருக்கும்போதே நான் பார்ட்டிலாம் போக மாட்டேன் அப்படின்றாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய மனசாட்சி சீக்கிரமாக வேலை செஞ்சது. குறிப்பாக அதுக்கு வந்து இந்த நோயும் உதவி புரிஞ்சுது. இந்த நோயினால் பாவம் சீக்கிரமாக அழியும். ஸோ அதனால் அது உண்மையில் நல்ல விஷயம்தான். இது அதாவது கடவுள் சொல்கிறார், நான் கொடுக்க போகும் சொர்க்கம் 2500 வருஷம் அனுபவிக்க போகிறீங்க பாருங்கள், அதில் அனுபவிக்க போகிற சுகத்துக்கு ஒப்பிடும்போது நீங்கள் எந்த நோயில் கஷ்டப்பட்டாலும் அதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாதுன்றார். ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டு அந்த நோயில் இருக்கும்போது வழக்கமாக நீங்கள் அனுபவிக்க வேண்டிய துக்கத்திற்கு பதிலாக நீங்கள் சுகத்தை அனுபவிப்பீங்க. அதனால்தான் உங்களுடைய துக்கம் சுகமாக மாறும்னு பைபிளில் போட்டிருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி அர்த்தம் என்ன? இயேசுவை பிடிச்சாலே மெக்காவுக்கு போனாலே சுகமாகிட மாட்டீங்க, போய் நோய் தான் வரும். நிறைய பேருக்கு வெளில போயிட்டு வந்தாலே நோய் தான் வரும். ஸோ அப்போ இறைவனுடைய நினைவில் இருந்தால் மட்டுமே, இறைவனுடைய ஞானத்தை சிந்தனை செய்து கொண்டிருந்தால் மட்டுமே துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயம் வரும். ஆனால் அது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காது. ஏன்னா பாவம் அழியுது. நீங்கள் ஜஸ்ட்டு அமைதியாக இருக்கணும், இறைவனின் நினைவில் இருக்கணும், உள்ளார அமைதியாக இருக்கணும்.
ஒருத்தர் உங்களை பெருசாக அவமானப்படுத்தினா கூட உள்ளுக்குள்ளே நீங்கள் அமைதியாக இருக்கணும். நான் செய்த பாவம் கழியுது, இறைவனுடைய நினைவில் இருக்கிறேன், நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், ஆத்மா போயிட்டு இருக்குது, அதுக்கு நான் பரிசுத்தமாகிட்டு இருக்கிறேன். அங்கே சொர்க்கத்தில் என்ன குணம், எவ்வளோ அன்பாக இருப்பாங்க, அந்த குணத்தை மட்டும்தான் வெளிப்படுத்தணுமே தவிர இவங்க கோபப்படுறதுனால நான் திருப்பி கோபப்பட்டேன்னா சொர்க்கம் போச்சு அப்படிங்கிற எச்சரிக்கையோடு இருப்பீங்க. ஸோ மற்றபடி கடவுள் நெருப்பில் போட்டு எரிப்பார் இப்படிலாம் பயமுறுத்தி வச்சுருப்பாங்கல்ல எல்லா மதத்துலையும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி நம்ம எரிஞ்சிட்டு தான் இருக்கிறோம் இந்த வெயிலில். இப்போ கரண்ட்லாம் கட் பண்ணால் தெரிஞ்சிடும் இல்லையா, அவ்வளோதான். ஸோ மற்றபடி கொரோனாவில் வியாதி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் பாவம் இருக்கும் வரை தான். அந்த பாவத்தை நீங்கள் ஃபுல்லாக எரிச்சிட்டிங்க, இறைவன் நினைவிலிருந்து உங்களுடைய குணத்தையே மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா பஞ்ச தத்துவமும் உங்களுக்கு அடிமையாயிடும். அது உங்களுக்கு தண்டனையை கொடுக்காது. உலகமே அழிந்தாலும் நீங்கள் இறைவன் நினைவிலிருந்து ஆனந்தமாக இந்த உடலை விட்டு உயிர் பிரியும். மற்றவர்கள்லாம் வேதனையை அனுபவிச்சுட்டு உடலை விட்டு உயிர் பிரிந்து, ஏன்னா எல்லாருமே கடைசியில் மேலே போயாகணும். அப்போ தானே இந்த பூமி சொர்க்கமாகும். சொர்க்கமான பிறகு தான் நாம் வர முடியும். ஸோ எல்லோரும் இருக்கும்போது பூமியை சொர்க்கமாக்குனா சீக்கிரமாக நரகமாக்கிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் ஷக்கீலா அவர்கள் சொன்ன மாதிரி அப்போவே கடவுள் ஏன் தடுத்து நிறுத்தலை, இது ஜென்ரலாகவே சொல்லுவாங்க. அந்த கனியை சாப்பிடும்போது, ஆதாம் ஏவாள் கனியை சாப்பிடும்போது ஏன் கடவுள் தடுத்து நிறுத்தலை, அதெல்லாம் அந்த மாதிரி கனி விஷயமே கிடையாது. ஆத்மா பலகீனமாகும்போது தானாகவே வெளி உலக விஷயத்தில் மயங்கும். அப்போ புத்தி வேலை செய்யாது. அப்போ புலன் இன்பத்துக்கு மயங்கி நம்ம பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஸோ அவங்க இந்த ஜென்மத்திலேயே ஆக்சுவலாக எல்லோரும் தான் பாவம் செய்கிறாங்க. பட் அவங்க பப்ளிக்காக செய்ததுனால அது திரும்ப திரும்ப அவங்களுக்கு குற்ற மனப்பான்மையை கொடுக்கும் இல்லையா. இப்போ நம்ம பேரை போட்டு கூகுளில் சர்ச் பண்ணால் நல்ல வீடியோஸாக வருது, சந்தோஷமாக இருக்கும். பட் அவங்க பேரை சர்ச் பண்ணால் இல்லையா, அவங்க செய்த பாவம் தான் முன்னாடி வரும். ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷகீலா அவர்கள் கெட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு கமலாசனம் அவ்வளோ பிடிக்குமா, அதுதான் முக்கியமான காரணம் கெட்டு போனதுக்கு. ஏன்னா ஒரு நாஸ்திகர். ஸோ நமக்குள்ளேயும் நாஸ்திகம் வந்துடும். நாஸ்திகம் வந்தாலே நம்ம கெட்டு தான் போவோம் இல்லையா. கடவுள் மேலே பயம் இருந்தால், கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தாலே தானாகவே நம்ம நல்லா இருக்கணும்னு தோணும். அதனால தான் டக்குன்னு பருதா போடுறாங்க இல்லையா. ஸோ அது இல்லைன்னும் போது இஷ்டத்துக்கு பாவம் செஞ்சிட்ருப்போம். ஸோ நாஸ்திகர்கள் எத்தனை பேர் கெட்டு போகிறதுக்கு கருவியாக இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் கொடுமை என்னென்னா, முஸ்லீம்கள்லாம் நாஸ்திகர்களோடு சேர்ந்து தான் போராட்டம் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா. அல்லாஹ் கொடுக்காத பாதுகாப்பை நாஸ்திகர்கள் கொடுக்குறாங்களாம். ஆக்சுவலாக இது சம்மந்தமாக விலாவரியாக அடுத்த வீடியோவில் நாம் பார்க்குறோம். ஸோ இதோடு நிறுத்திக்கலாம். ஓம் சாந்தி. அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். நேரடியாக அல்லாவின் கையை பிடிங்கள். மனித கையை பிடித்தால் ஏமாந்துடுவீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.